சார் அடுத்து இப்போ பாண்டிச்சேரி வெற்றி கழகத்துக்கு போனோம் அப்படின்னா அதுல ஒருத்தர் என்னன்னா டாட்டூ போட்டுட்டோம் பதவி இல்லை அப்படின்னு சொல்லி வெம்பிக்கிட்டு இருக்காரு. இப்போ இன்னும் புதுசா உள்ள ஆட்களை கொண்டு வராங்க ஏதோ வியூகம் வகுக்கிறதுக்குன்னு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது பார்த்துட்டிங்கன்னா ஒரு கட்சியில் வாக்குகள் அதிகமாக இருக்கலாம், தொண்டர்கள் அதிகமாக இருக்கலாம், கிளைகள் அதிகமாக இருக்கலாம், பகுதிகள் அதிகமாக இருக்கலாம், மாவட்டங்கள் அதிகமாக இருக்கலாம். அரசியல் வியூகர்கள் அதிகமாக பார்த்துருக்கீங்களா? இல்லையே. இந்த கட்சியில் இருக்கும். ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் அந்த கட்சியை தலைவர் ஒரு 10-15 நாளைக்கு வாடகை கொடுக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கோங்க, நான் போயிட்டு ஏதாவது போய் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஃபுல்லாக விமர்சகர் இந்த நிர்மலா, அவர் ஆதுவு, அப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய பேர் உள்ளே கூப்பிட்டே இருக்காங்க. எல்லாம் விமர்சகர்கள் பச்சை குத்திட்டு வந்தாங்கன்னா மூதியில் மொச்சப்பயிர் அடிச்சு அனுப்பிச்சு விட்றாங்க, போயிட்டு வாப்பா தம்பி அப்படின்னு. அந்த மாதிரியான நிலைமை தான் அந்த கட்சியில் இருக்குது. நீங்கள் ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் சொல்லவா? கட்சியில் இருக்க ஒரு முக்கியமான ஆள் பேனர் கடைக்கு போய் டிசைன் போயிருக்காரு. டிசைன் போய் நம்ம கொள்கை தலைவர்லாம் வைங்க அப்படின்னு இருக்காரு. எல்லா கொள்கை தலைவரும் வைக்கும்போது அஞ்சலி அம்மாளுக்கு மட்டும் குவாலிட்டியான ஃபோட்டோ கிடைக்கல. ஏன்னாப்பா இது எல்லாமே குவாலிட்டியாக இருக்குது, இது மட்டும் குவாலிட்டியாக இல்லை, என்ன பண்ணலாம் அப்படின்னு கடைக்கார்ட்ட கேட்டே இருந்திருக்காங்க. சார் இந்த மாதிரி ஆளையே வேறு ஏதாவது தலைவர் இருக்காங்களா பாருங்களேன் அப்படின்னு அந்த கேட்கும்போது அம்பேத்கர் அது அப்துல் கலாம் ஓகேவா அப்படின்னு கேட்டேன். ஓகே அஞ்சலி அப்துல் கலாம், அஞ்சலி அம்மா அப்துல் கலாம், ஓகே அப்படின்னு கொள்கை தலைவரே மாற்றி பேனர் அடிக்கிறாங்க. இப்படிப்பட்ட கட்சி என்னத்தை செய்ய சொல்லுங்க? ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஆமா சரி, அப்படியே நம்ம டெல்லிக்கு போயிடுவோம். மறுபடியும் டெல்லி எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு, அவங்க பூக்கட்சி வந்திருக்காங்க. அப்புறம் அந்த காங்கிரஸ் ஏதோ 3 முட்டை வாங்கிட்டாங்கன்னா கிண்டல் பண்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? டெல்லி வந்து கௌரவமானது. அதாவது சென்ட்ரல்ல செங்கோட்டையே அங்கே இருக்கும்போது அதை பிடிக்கணும்னா அது வந்து பூக்கட்சிக்கு வந்து ஒரு பெரிய கௌரவ குறைச்சல். கிட்டத்தட்ட 20 வருஷம் மேலே அவங்க இருந்துற அந்த இடத்துக்கு உள்ளே போகலையே அப்படின்னு ஒரு வைத்தறிச்சல் இருந்துச்சு. இப்போ பிடிச்சிட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் ஜெயிலுக்கு போகும்போது அவங்க அதிசி வந்து பக்கத்தில் ஒரு சேர் போட்டால் அவர் என் பக்கத்தில் உட்காந்துருக்க மாதிரி சீனை போட்டாங்க. இப்போ அவங்களுக்கே சேர் இல்லாத நிலைமையாகி போய் டப்பா டான்ஸ் ஆடி கடைசி நேரத்தில் தான் ஜெயிச்சாங்க. தேவையில்லாத கூட்டணியை முடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் தேவையில்லாத வேலை தானே. அந்த மாதிரி ஆயிருக்குன்னு பேசிக்கிறாங்க. நான் பேசிக்கிறாங்க அந்த மாதிரி. சரிங்க சார், இவ்வளவு நேரம் உங்க கூட சந்தோஷமா வந்து அரசியல் பத்தி நம்ம வந்து விமர்சனம் பண்ணோம். கடைசியா வந்து நீங்க அறிவியலும் உங்களுக்கு நாலேஜ் இருக்குன்னு நாங்க கேள்விப்பட்டோம். அப்படியே அறிவியல் பத்தி ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். உலகத்திலேயே மிக நீளமான பாம்பு எது? ஒரு வேடிக்கை என்னன்னா, அமேசான் காடுகளில் கூட அவ்வளோ பெரிய மலைப்பாம்புகள் இல்லையா. நான் ஒரு பாம்பை கண்டுபிடிச்சிருக்கேன். அது வந்து ஒவ்வொரு 10 செகண்டுக்கும் 2 சென்டிமீட்டர் வளருதான். நம்ப முடிகிறதா? பெரிய பாம்பு. அது வந்து பயங்கரமான விஷம் உள்ள ஒரு பாம்பு. தன்னைத்தானே கடிச்சாலும் அது செத்து போயிடும். அப்படியான ஒரு மிகப்பெரிய பாம்பு எங்க இருக்கு அப்படின்னா நோக்கியா 1100 இருக்கு. சார் விஞ்ஞானி அப்படின்னு உங்களுக்கு கூப்பிட்டுருக்கோம். நீங்க இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்தரலாம் சார்.